லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 985 ரூபாய் 28 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 289 ரூபாய் 9 உள்ளது. இது அல்முசைனி எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாத நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 822 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 459 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை என்னடா அது இப்படி கூடி போயிடுச்சு 34 தினார் 17 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 96 ஃபேல்ஸ். தங்கத்தை பற்றி கனவுல நினைக்காதீங்க மக்கள். இந்த நாட்களில் பார்க்கலாம். ஏதோ அதிரடியான சுற்றி வளைப்பு. ஜஹரா பகுதிகளில் குற்றச் செயல்கள், கொலை குற்றங்கள் அதிகரித்து வருவதால் தீவிர சோதனை. அட்ரஸ் யார் யாரெல்லாம் ஃபேக்காக போட்டு வச்சுருக்கீங்க ரூமுக்குள்ளேயே வந்துட்டாங்க. சோதனையும் தொடங்கிட்டாங்க. ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் இதுக்குண்டே தனியாக ஒரு செக்டாரையே ரெடி பண்ணிட்டாங்க. யார் யாரெல்லாம் பத்தாக்காவில் ஊழல் பண்ணாங்களோ அவங்க அனைவருக்குமே இனி பிரச்சனை தான். அதிரடியான பல கட்ட சோதனைகள். கத்தாருடைய மன்னரின் அதிரடியான பேச்சு. எல்யூஷனா ஆக்க பார்க்குறாங்க இஸ்ரேல். ஈரான் நாங்கள் அடங்க மாட்டோம், அணு ஆயுதத்தில் தான் கை வைப்போம் அப்படின்ற மாதிரி ரெடியாக இருக்காங்க. வைத்தியசாலைகளில் நிறையும் மக்கள், வீதிகளில் ஓட்டுநர்கள் கவனம். க்ரூஸ் கண்ட்ரோல் பாவிப்பதால் மிகப்பெரிய சிக்கல். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இதோ வைத்தியசாலைகளில் குவியும் நோயாளிகள். இந்த நாட்களில் அவங்களுக்கே தெரியும் அதிகமான தூசிக்காற்று வரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி தான் மழைக்கான காலநிலை, வெப்பத்தின் சூழல் மாறி வருது. காலநிலை மாறும்போது, கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது, உடல் நிலைக்குரிய அந்த தக்க வெப்பம் குறையும் போது நிச்சயமாக ஏதாவது ஒரு மாற்றம் வரும். சளி, இருமல், தடுமல், இது மாதிரி பல நோய்கள் வரும். தயவு செய்து அனைவரும் கவனமாக இருங்க. கொஞ்சம் சின்ன ஒரு வருத்தம் இருந்தாலும் உடனே வைத்தியரை நாடுங்க. அடுத்ததா நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிக்கலும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆரம்ப காலத்திலிருந்தே பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் பாசி, சிவில் தகவலுக்கான பொது ஆணையகம் எதில் போட்டாங்க? இது அராப் டைம்ஸுடைய பத்திரிகை ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நல்லா பாருங்கள், ஒவ்வொரு ஏரியாக்கள்லேயும் அதிரடியான சோதனைகளை முன்னெடுத்து வராங்க. குறிப்பாக அப்பார்ட்மெண்ட்கள். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறேன். அது சிலர் கேட்கவே மாட்டாங்க. என்னடா உளறிட்டு இருக்கிறேன், என்னடா இழுத்துக்கிட்டு இருக்கிறேன், சுருக்கமாக பேசு. ஒரு நாளைக்கு சுருக்கி வச்சு அனுப்பும்போது ஃபிங்கர் வச்சு தெரியும் அவங்களுக்கெல்லாம். பாருங்கள்,
இதுக்குள்ள அதிகாரிகள் வந்து வீடியோ எடுக்கிற அளவுக்குன்னா சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு ரிஸ்கில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அட்ரஸ் முதலாவது இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கான அட்ரஸ் ரெடி பண்ணி கொடுக்குற டீம். ஹாரிஸ் மார் பில்டிங்களில் ஃபேக்கான அட்ரஸ் ரெடி பண்ணி கொடுக்குற டீம் பிடிபட்டுருக்குறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சாதாரணமாக அறைகளில் வந்து இப்போ சாதாரணமாக உங்களுக்கே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சர்ஃபானை எடுத்துக்குவோம். சர்ஃபான் ஐடி அடிச்சிருக்காரு. சர்ஃபானுடைய அட்ரஸ் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இன்னும் ரூமில் அட்ரஸ் வந்து போட்டிருக்கிறாரு. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் கதவை தட்டினா கதவு திறக்கிறவர் யாராக இருக்கணும்? சர்ஃபானாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு அதிகாரிகளும் போய் அப்ரூவல் கிடச்சிருச்சு, ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்களையும் எங்கெங்கே சந்தேகத்துக்கிடமாக இருக்குதோ அங்கெங்கெல்லாம் போய் கதவை தட்டுவாங்க. கதவை தட்டி ஓப்பன் பண்ண சொல்லும்போது அங்கேருந்து சர்ஃபானுக்கு பதிலாக வேறு யாராவது ஒருத்தர் கதவை திறந்தாங்கன்னா வேர் இஸ் சர்ஃபான் அப்படின்னு கேட்கும்போது சர்ஃபான் இருக்க மாட்டார். உடனே என்ன பண்ணுவாங்க, சர்ஃபானுடைய அட்ரஸை பிளாக் பண்ணிடுவாங்க. என்ன ஏதுன்னு அங்கே போய் பார்த்தா, நீ அட்ரஸில் ஃபோர்ஜரி பண்ணியிருக்க தம்பி, போயிட்டு வா கிளம்பு அப்படின்னு நாட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. இல்லை அதுக்கு வேறையா தண்டனைகள் ஏதாவது அபராதங்கள் கட்ட வந்தாலும் வரலாம். ஜெயில் தண்டனை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அட்ரஸை ஃபோர்ஜரி பண்ணின குற்றத்துக்காக. அதே மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவரையும் அதே இடத்துல கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜோக் இல்லை மக்களை, பார்த்து நடந்துக்கோங்க, அவ்வளவுதான். என்னால் முடிந்தது தகவல்களை தெரிய தரலாம். அதுக்கு மேலே பாதுகாப்பாக இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது. 21 நாள் குவைத்துடைய மிகவும் பிரபல்யம் வாய்ந்த ஒரு ஆக்ட்ரஸ், அவங்களுடைய ஃபோட்டோவை வந்து கூட போட்டிருந்தாங்க. அதையும் நான் எடுக்க விரும்பலை. ஏன்னா ஒரு நடிகை, இது குவைத்தில் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த நடிகை, போதைப் பொருள் மற்றும் மதுபானம் வாகனத்துக்குள்ளே இருந்து, அதே மாதிரி அவங்களும் போதையில் இருந்த குற்றச்சாட்டில் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் போதைப் பொருள் மதுபானம் ஆக்கிரமிப்பு ரொம்ப அதிகரிச்சிருக்குது குவைத்தில். அதுவும் குறிப்பாக உங்களுக்கே தெரியும், சாதில் அப்துல்லா ஜஹரா பகுதிகளில், குறிப்பாகவே சாதில் அப்துல்லாவில் தொடர்ந்துமே கொலை குற்றங்கள் அதிகரித்து வருது. பின்னணி என்ன, பின்புலம் என்ன அப்படின்றது பார்க்கும்போது போதைப் பொருள் தான் இதில் முக்கியமான ஒன்றாக இருக்குது. இந்த வகையில் தற்போது உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் அதிரடியான சோதனைகளை தொடர்ந்து மேற்கொள்ள முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த நேற்றைய தினம் நடந்த சோதனையின் விளைவாக 142 வயலேஷன்ஸ் மற்றும் 11 கைதுகள் இடம்பெற்றுள்ளது. இதில் போதைப் பொருள் சம்பந்தமான விடயங்கள், ட்ரக்ஸ் சஸ்பெக்ட்ஸை பிடிக்கணும் அப்படின்றது தான் மெயினான நோக்கம். அதே மாதிரி டிராஃபிக் வயலேஷன்ஸ், குடியுரிமை மீறல்கள், தொழில் சட்டங்களை, பணிச்சட்டங்களை மீறுறது, இது எல்லாத்தையுமே தொடர்ந்து கண்காணிக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் சோதனை சாவடிகளை நிறுவி இதன் மூலமாக பல குற்றங்களை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பத்தாக்கா மதனியாக இல்லைன்னாலும் ஃபிங்கரை வச்சு மிஷினில் செக் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் பத்தாக்கா மறந்து போய் கொண்டு போயிருந்தாலும் ஃபிங்கரில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் பிரச்சனை இல்லாமல் சரியாக காட்டுச்சுன்னா போகிறதுக்கான தவக்கல்ல அளவுதான் போகிறதுக்கான வழி கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நேற்றே நான் சொல்லியிருப்பேன், அக்காமல் இருந்தும் கஃபீல் அங்கே கேன்சல் பண்ணியிருந்தா சொல்லி முடிஞ்சது. பார்த்து நடந்துக்கோங்க. குவைத்தில் வந்து வாகன விபத்துக்கள் அதிகரிக்கிறதுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, அடுத்ததாக விதி மீறல்களில் அதிகமாக ஈடுபடுறது, சீட் பெல்ட் அணியாமல் இருப்பது, வாகன விபத்துக்கள் உயிர் சேதங்களுக்கு முக்கியமான காரணங்களாக இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா போலீஸ் அதிகாரிகளுடைய முயற்சியால் க்ரூஸ் கண்ட்ரோலை இழந்த ஒரு வாகனத்தை வந்து நிறுத்திருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து சில டைமில் ஹைவேக்களில் போகும்போது வாகனங்கள் இல்லாத பட்சத்தில் க்ரூஸ் கண்ட்ரோலர் போடுவீங்க. அதாவது ஒரு ஸ்பீட் லிமிட்லேயே வாகனம் தொடர்ந்து போகிற மாதிரி. சில நேரங்களில் ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த ஜீப் வண்டிகள் நிறைய தடவை நான் பார்த்துருக்கிறேன். இந்த ஃபோர்ட் வண்டிகள், அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஜீப் வண்டிகள் 18 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வண்டிகள் தான் அதிகமாகவே க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக் ஆகுது. தயவு செய்து ரொம்ப கவனம். க்ரூஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணுறவங்க சில நேரங்களில் ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். சில நேரங்களில் உதவிகள் இல்லாமல் போனால் உயிராபத்து கூட ஏற்படலாம். ரொம்ப கவனமாக இருங்க. கத்தார் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். அதையும் தாண்டி அவர்களுடைய நோக்கமாக இருப்பது பல நாடுகளை ஒன்றிணைப்பதாக. அதாவது இஸ்ரேலிய பிரதமர் அரபு பிராந்தியத்தை இஸ்ரேலிய செல்வாக்குமிக்க பகுதியாக மாற்ற கனவு காண்கிறார். மேலும் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் இந்த ஆபத்தான மாயையின் விளைவுகள் குறித்து எச்சரிக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு யுனைடெட் நேஷன்ஸில் பேசும்போது. அதே போல் ஈரானிய உச்ச தலைவர் அலி அல் காமெனி இதோ இன்று யுரேனியம் சரிவூட்டலில் நாம் ஒரு மேற்பட்ட நிலையை அடைந்துள்ளோம். இது எதிர்வரும் காலங்களில்
எங்களுடைய பலத்தை அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மீடியா கான்ஃபரன்ஸில் பதிலளிச்சிருக்காரு. ஒரு பக்கம் அமைதியை தேடி போனால் இன்னொரு பக்கம் யுத்தத்தை தேடி போகிறதுக்கு தான் ஈரான் தயாராகுது. அல்லாஹு ஆலம், பொறுத்து இருந்து பார்க்கலாம். கத்தார் மன்னருடைய ஸ்பீச் இருக்குது பாருங்கள். الحضور الكرام، كما تعلمون تعرضت الدوحة يوم 9 سبتمبر إلى اعتداء غادر استهدف خلاله اجتماع للوفد المفاوض لحركة حماس في مسكن أحد أعضائه في حي سكني يضم مدارس وبعثات دبلوماسية، وقد سقط جراء هذا العدوان 6 شهداء، من ضمنهم مواطن قطري يخدم في قوة الأمن الداخلي الأخوية، وأصيب 18 بجراح. كان هذا العدوان انتهاكا خطيرا لسيادة دولة وخرقا سافرا وغير مبرر للأعراف والمواثيق الدولية، لكن العالم بأسره صدم أيضا بسبب ملابسات هذه الفعلة الشنعاء التي صنفناها إرهاب دولة. فخلافا لادعاء رئيس حكومة إسرائيل، لا يدخل هذا العدوان ضمن حق مزعوما في ملاحقة الإرهابيين أينما كانوا، بل هو اعتداء على دولة وساطة صانعة سلام كرست دبلوماسيتها لحل الصراعات بالطرق السلمية، وتبذل منذ عامين جهود مضنية من أجل التوصل إلى تسوية توقف حرب الإبادة التي تشن على الشعب الفلسطيني في قطاع غزة، وهو أيضا محاولة لقتل سياسيين أعضاء وفد تفاوضه إسرائيل، وهم عاكفون في دراسة ورقة أمريكية للرد عليها. فكما تعلمون تستضيف قطر بصفتها دولة وساطة خلال المفاوضات وفودا من حركة حماس وإسرائيل، وقد أنجزت الوساطة فعلا بالتعاون مع الشقيقة مصر والولايات المتحدة الأمريكية تحرير 148 من الرهائن. وقد واصلنا الوساطة مع أن إسرائيل ألغت الهدنة الأخيرة من طرف واحد دون تقديم أي مبرر، يحدون في ذلك الأمل بالتوصل إلى وقف دائم لإطلاق النار والإفراج عن جميع الرهائن وانسحاب قوات الاحتلال من القطاع ودخول المساعدات الإنسانية وتحرير أسرى فلسطينيين. يزورون بلادنا ويخططون لقصفها، يفاوضون وفودا ويخططون لاغتيال أعضائها. من الصعب التعامل مع هذه الذهنية التي لا تحترم أبسط المبادئ في التعامل بين البشر، فتوقع تصرفات أصحابها يكاد يكون مستحيلا. أليس هذا هو تعريف الحكومة المارغة؟ لا يسعى طرف لاغتيال الوفد الذي يفاوضه إلا إذا كان هدفه إفشال المفاوضات، وما المفاوضات عنده إلا مواصلة للحرب بطرق أخرى. Hi guys, இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தாஞ்சிக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க. லங்கா கூட்டிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.